चलो सर थैंक यू सर இங்க பாரு ரைட்ல அது ரைட்ல பாடுறான்னு சொல்றேன் பின்னாடி வாயா பண்ணுங்கடா சுபா நான் இல்லடா Straight, wait. Look, center. Straight. Straight. Vishnu Vishal Studios, Shubra and Aryan Rameshோட தயாரிப்புல பிரவீன் கே ஓட இயக்கத்துல விஷ்ணு விஷால் செல்வராகவன் ஸ்ரதா ஸ்ரீநாத் மானசா சௌத்ரியோட நடிப்புல ஆரியன் a perfect crime story is all set. இன்னைக்கு படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம கூட வந்து சேர்ந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த தருணம் அவங்களோட can I please invite onto the podium. Thank you very much to have joined us all of you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஆரியன் படத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நாங்கள் எல்லாருமே கூடி சேர்ந்திருக்கோம். ஸோ எஸ், முதலாக எஃப்ஐஆர் படத்தில் இவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் இவரோட கொலாபரேஷன் வித் விஷ்ணு விஷால் சார் இருந்தது அண்ட் இந்த படத்துலையுமே இவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு as an additional screenplay director. Close friend of director Praveen K and இதில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக இன்னைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், இன்னைக்கு நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வெரி ஓன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச எஃப்ஐஆர் படத்தோட டிரெக்டர் மனு ஆனந்த் அவர்கள். சார், நீங்கள் இதில் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப க்யூரியஸாக இருக்குது என்ன மாதிரி ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேன் வி ப்ளீஸ் ஆஸ்க் யூ டு ஷேர் யுவர் தாட்ஸ் அண்ட் ஜர்னி பிஹைண்ட் ஆரியன்? தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேச விட்டாங்க, பேசவே மாட்டேன்னு சொன்னேன், முதல்ல பேச விட்டாங்க. ஆரியன்ற இந்த படம் வந்து எனக்கு எப்படி எஃப்ஐஆர் எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு எனக்கு ஆரியனும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு மெயின் ரீசன் it's two people. One is my closest friend Praveen, அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர்.
ரெண்டாவது he's also a friend, but first he's the producer and hero of my film FIR, Vishnu. ஸோ இவங்க ரெண்டு பேருக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஸோ I'll just quickly take few minutes just to talk about this film and இது எப்படி நடந்தது அப்படின்றது. எஃப்ஐஆர் பண்ணிட்டு இருந்த டைமில் விஷ்ணு சார் வந்து எனக்கு ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணணும், க்ரைம் சப்ஜெக்டை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய டைரக்டர் யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ ஐ சஜஸ்டட் பிரவீன்ஸ் நேம். ஏன்னா பிரவீனோட என்னோட ஜேர்னி வந்து இட்ஸ் 15th இயர் நவ். ஏன்னா நானும் பிரவீனும் கௌதம் மேனன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஒரே நாள் ஜாயின் பண்ணோம். We joined this very same day and till date he remains as one of the most trusted people I have in this industry. எந்த ஒரு ஸ்கிரிப்ட் விஷயமா இருந்தாலும், படம் மேக்கிங் இல்லை ஒரு படத்தை பார்த்து அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவரோட தான் நான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் ஐ ஃபீல் திஸ் occasion is very important for me as much as it is for Praveen. So I had the privilege of introducing Vishnu and Praveen and appadha indha padam set aachu. Then came a point where Praveen வந்து அவரோட கதையை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஸ்க்ரீன் பிளேயாக எழுதணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் என்கிட்ட கேட்டார், கேன் யூ கொலாபரேட் அண்ட் ஒர்க் வித் மீ ஆன் திஸ் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், நீங்கள் தயவு செஞ்சு தமிழில் மட்டும் எழுதிடாதீங்க, யூ ரைட் வாட் எவர் யூ வாண்ட் ரைட் பட் ரைட் இட் இன் இங்கிலீஷ். நீ தமிழை கொலை பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ், அதனால் அது மட்டும் பண்ணாதேன்னு கேட்டேன். அதனால் அப்படி நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் பிளேன்னு நானே சொல்லக்கூடாது, பட் இட் இஸ் பிரவீன்ஸ் எஃபர்ட்ஸ் தட் யூ வில் சி ஆன் த 31st of October. And Vishnu is someone who is very very close and special to my heart. எஃப்ஐஆர்ன்ற படம் வந்து ஒரு 3 ப்ரொடியூசர்ஸ் தாண்டி அது ட்ராப் ஆன ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடித்தார். நடித்தது மட்டும் இல்லாமல் அது இட் வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் டிலேஸ் பிகாஸ் ஆஃப் கோவிட். அந்த கோவிட் எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டி அந்த படத்தை நல்லா தியேட்டருக்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இதை விட சிறப்பாக அவர் பண்ணார் அந்த பாயிண்டில் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும்போதும். ஸோ அதனால ஐ வில் ஆல்வேஸ் பி இன்டெப்டட் டு விஷ்ணு for what you've done for my career. So with that, இந்த படம் ஆரியன் வந்து because it's a crime subject, அது இதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப பெருசாக வெளிப்படையாக பேச முடியாது, சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்கோம். பட் ஒன் திங் ஐ கேன் டெல் யூ தட் படம் பார்த்ததில் ஐ கேன் டெல் யூ Vishnu obviously he's nailed the character as a police officer, but Silva sir, you are an absolute legend. நீங்கள் மிரட்டிருக்கீங்க சார், உண்மையிலேயே படம் பார்த்து உங்களை பார்த்து பயம் வந்துடுச்சு. So it is really something that is special, your performance. And Shraddha, you are a powerhouse of performance. You're amazing in the film. Manasa, you have an absolutely great presence in the film. Many congratulations, and I hope all of you go on to do great films. And சான் லோகேஷ், இந்த மாதிரி ஒரு படத்தை கட் பண்ணுறது எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், பட் இட்ஸ் டன் அன் அப்சல்யூட்லி அமேசிங் ஜாப். அண்ட் ஐ ஹோப் ஹி கெட்ஸ் ஆல் த கிரெடிட்ஸ் when the film releases. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு அந்த பேஸை மெயின்டைன் பண்ணி கட் பண்ணியிருக்காரு. விப்ரான் சார், நீங்கள் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க, ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரெய்லரோட மியூசிக் எல்லாமே வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி கிக்-ஆஸ் சார். ஸோ ஐ நோ தட் யூ வில் டூ யர் மேஜிக் இன் த ஃபிலிம். ஐ லுக் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் ஃபிலிம் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு படத்தை தியேட்டரில் பாருங்கள். இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு மெயின் டூல் எங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரையுமே தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் ஃபிலிம் வில் பி வொர்த் இட். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் October 31 பார்த்துருவோம் ஆரியன். அடுத்ததாக
ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று, அஃப்கோர்ஸ் சினிமா எக்ஸ்ட்ரீம் ஒர்க் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த படமும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஆர்ட் டிரெக்டர் ஜெயச்சந்திரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறதுக்கு தான் நான் இப்போ இன்வைட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஜெயச்சந்திரன் சார். ப்ளீஸ் ஓவர் டு யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ விஷ்ணு சார், தேங்க்யூ பிரவீன். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸாக வந்து ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எழுதுங்க. இந்த படத்தை ஒரு சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அடுத்ததாக ரொம்ப பிஸியான ஒரு நபர் இவர், ஆரியன் படத்தோட எடிட்டர். எந்த இவெண்ட்டுக்கு போனாலும் இவர் தான் உட்காந்துருப்பாரு. அண்ட் இன்னைக்கும் அதே மாதிரி இங்கே இருக்காரு விஷ்ணு விஷால் சார் கூட. இது இவரோட செகண்ட் கொலாபரேஷன். எடிட்டர் சான் லோகேஷ் சார், கேன் யூ ப்ளீஸ் ஆஸ்க் யூ டு ஸ்பீக் a few words about your experience on Aryan? Third film, my apologies. Third collaboration. எல்லாருக்கும் வணக்கம். ஆரியன் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் அந்த கிரைம் படங்கள்லேயே. ஏன்னா எல்லா கிரைம் படத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு இந்த படம். அது டெஃபினட்டாக சொல்கிறேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஷோராக ஃபீல் ஆகும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கிரைம் படத்தோட வில்லனோட ஐடியாலஜி இந்த படம் டோட்டலாக அது பிரேக் பண்ணியிருக்கோம். இந்த வில்லனோட ஐடியாலஜியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த டீமை ஒர்க் பண்ணியிருக்கோம். படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு சார், பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விஷ்ணுவரை பற்றி சொல்லி ஆகணும். விஷ்ணுவர் வந்து பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் எப்படி ஹார்ட் ஒர்க்கர்னா நான் எப்படி ஃபைன் பண்ணுறேன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ராட்சசன் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் கிளைமேக்ஸ் ஷூட்டப்போ நான் போயிருந்தேன் செட்டுக்கு. அப்போது கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துகிட்டு விஷ்ணு சார் கேட்டார், சார் நான் இன்ட்ரோல் பிளாக்கில், அது ராட்சசன் படுத்துகிறேன், இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு ஷார்ட்டில் கண் சிமிட்டி இருப்பேன், அது ஓகேவா உங்களுக்கு பாருங்க. நான் நினச்சேன் கிளைமேக்ஸ் எடுத்ததுக்கும் இன்டர்வல் எடுத்ததுக்கும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 months டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி ஷார்ட் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இவர் வந்து ஃபுட்டேஜை மனப்படம் பண்ணல. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த நம்ம என்ன ஷார்ட் எடுக்கிறோன்றது மைண்டில் ஏற்ற முடியும் அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணாலும் ரொம்ப எக்ஸைட் ஆன விஷயம் அது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறது இல்லாமல் அந்த ஃபுட்டேஜ் மனப்பாடம் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஃபுட்டேஜ் மார்க் பண்ணுறது நான் கண்ணை வச்சு தான் மார்க் பண்ணுவேன். என்ன ஒரு கண்ணு என்ன பேசுது ஃபிலிமில், அதை வச்சு தான் நான் ஃபுட்டேஜை மார்க் பண்ணுவேன். ஸோ அவர் அந்த பர்ஃபெக்டாக அதை நோட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன். அவருக்குன்னு அவர் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் வச்சுருக்காரு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப இப்படி பண்ணால் எல்லா படமும் நல்ல படமாக வரும்ன்ற எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதில் அந்த வகையில் இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடக்ஷனாகவும் அவர் நம்ம ஒரு சீன் எடுத்துட்டோம், அது வந்து இவ்வளோ செலவாயிடுச்சு அந்த சீன் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டார். நல்லா இல்லையா எடுத்து போட்டு ரிஷூட் கூட பண்ணலாம், அந்த சோனுக்கு யோசிக்கிறாள் அவர். கண்டிப்பாக படம் நல்லா வரணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் மைண்டில் இருக்கும். மற்றபடி வேறு எதை பற்றி யோசிக்கவே மாட்டார். படம் நல்லா வரணும். அது ப்ரொடக்ஷனாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், படம் நல்லா வரணும். அடுத்த செகண்ட் நம்ம அடுத்து என்ன யோசிப்போம், பிஃபோர் வேண்டாம் ஆஃப்டர் என்ன யோசிப்போம்னு நடிப்பார். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு என்ன மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ படமும் ரொம்ப நம்ம நான் நினச்சதை விட ஒரு மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அப்புறம் ஜிப்ரான் சார் சொல்லவே வேணாம். எங்களுக்கு ஜிப்ரான் சார் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு இந்த படத்தில். கண்டிப்பாக பிஜிஎம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அதில் மாற்ற கருத்தே கிடையாது. அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கேன். நான் பிஜிஎம் ட்ரைலர் அண்ட் டீசர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபிலிம் நாங்கள் ஒன்று நானும் பிரவீன் சார் பேசிட்டே இருப்போம். நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த சவுண்டிங்கை டோட்டலாக மாற்றிட்டார் அவர். அந்த ஃபிலிமோட சவுண்டிங் பேட்டர்னாவே டோட்டலாகவே மாற்றிட்டார் அவர். இப்படியும் இந்த படத்தை எக்ஸைட் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக அது அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சொல்லவே வேணும். அப்புறம் செல்வா சார் பற்றி சொல்லணும். நான் ஆக்சுவலி சினிமாவுக்கு வந்தது எனக்கு நான் கமல் சாரோட ஃபேனு. நான் கமல் சார் படங்கள் மட்டும் தான் என் கண்ணுக்கு மாட்டோம். நான் அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே கமல் சார் படம் வந்தால் மட்டும் தான் என் கண்ணுக்கே மாட்டோம். அந்த படம் படுத்தணும் அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து 2002 நினைக்கிறேன் காதல் கொண்டேன்னு ஒரு படம் பார்த்துட்டு என்னால் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு எனக்கு அப்படியே நான் பார்த்துட்டு இருந்த சினிமேட்டிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலாக மாறிடுச்சு. அந்த படம் ஒரு 3 படம் இருக்குது. அடுத்தடுத்து படம் காதல் கொண்டேன், கன்னத்தில் முத்தமிட்டால், விருமாண்டி, இந்த 3 படம் என்னை வந்து ஒரு மாதிரி கொடுக்கணும் படம். அது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங்கில் பார்க்கும்போது செல்வா சாரோட இந்த படத்து ஃபுட்டேஜ், அவரோட ஃபுட்டேஜ், அவர் நடித்த ஃபுட்டேஜ் நான் பார்த்து செல்வா சார் படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கண்ணு பயங்கரமாக டீல் பண்ணோம்.
ஸோ இந்த படத்தில் நீங்கள் ட்ரெயிலர் லாஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அவர் கண் ஷாட் சொல்லும். ஸோ அந்த எந்த அளவுக்கு டெப்த்தாக ஒரு வில்லனோட கண்ணிலே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஐ கான்டாக்டில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் இந்த ஃபிலிமு. அவரோட ஐடியாலஜி ஷோராக சொல்கிறேன், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு ஐடியாலஜி, வில்லனோட பெஸ்ட் ஐடியாலஜி நான் சொல்லுவேன் படத்தில். அதை நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எடிட்டர் சான் லோகேஷ் அவர்களே, அடுத்ததாக அவர் சொன்ன மாதிரியே தான் ட்ரெய்லர்லையுமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரிஞ்சுது இந்த படத்தோட பிஜிஎம்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும். அண்ட் ஐ எம் த கை ஜென்யூனாக சார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நல்ல சூப்பராக இருந்தது பாட்டு. அண்ட் இந்த தருணத்தில் சாஃப்ட் மெலடிஸ், இன்டென்ஸ் பிஜிஎம்ஸ் அண்ட் யூனிக் சவுண்ட், இது எல்லாமே சேர்ந்த ஒரு இசையின் அழகிய மொழி தான் இவரோட இசை. அவரோட டியூன்ஸில் ஒரு காம், எந்த பாட்டாக இருந்தாலும் அந்த இமோஷனுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகுற மாதிரி, நம்ம லைஃப்பில் எந்த இமோஷனாக இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு அவரோட பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் yet another collaboration with Vishnu Vishal sir after Rakshasan, the one man who speaks through music. Please welcome music director Gibran அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஓகே, கமெண்ட்ஸில் எல்லாம் கேட்குறதே வந்து ராட்சசன் மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. பிகாஸ் எங்கள் கொலாபரேஷன் என் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண ஒரு கொலாபரேஷன். அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் செகண்ட் ஒன். பட் எனக்கு ராட்சசனுக்கும் ஆரியனுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ராட்சசனில் வந்து வில்லன் யாருன்னு இன்னும் அது தெரியறது தான் வந்து அவ்வளோ நேரம் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். பட் இங்கே ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு நரேஷனாக, மியூசிக்கல் நரேஷனாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவுமே இருந்துச்சு. அண்ட் செல்வராகவன் சார் அவர் டேரக்டராக தெரியும். அண்ட் அவரோட மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் ஐ ரியலி லைக் யூடியூப்பில். அண்ட் பர்ஃபார்மன்ஸாக பல இடங்களில் அதான் அந்த சான் சொன்ன மாதிரி கியூஸ் எடுத்து கொடுக்கறது வந்து amazing. Thanks a lot sir, it's my honor to be working with you. And இங்கே எல்லாரும் டீம் நாங்கள் எல்லாருமே அடிக்கடி ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏ ஜஸ்ட் நோ வி டிட் அண்ட் மாராக்கு அப்புறம் சதா கிட்ட. அண்ட் ஸோ இட்ஸ் அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு டீம். அண்ட் ஐம் எக்ஸைட்டட். அண்ட் எனக்கு வந்து நிறைய நேரம் எடிட்டர்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் அந்த அளவுக்கு போகாது. பிகாஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க வந்து ஓகே மியூசிக் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஃபேன் மாதிரி நிறைய எடிட்டர்ஸோட ஒர்க் இருக்குது. ஏன்னா பிகாஸ் எங்கள் ஒர்க் எவிடெண்ட்டாக தெரியறதுக்கு அந்த மார்க்கர்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சவுண்ட் ட்ராக்கை வச்சு திரும்ப ரீசிங்க் பண்ணுறது, ஃபேன் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். அண்ட் ராட்சசனுக்கும் வெளிலேருந்து பார்க்கும்போது எனக்கு கிரெடிட் கிடைக்கும். பட் ஹீ பிளேஸ் அ மேஜர் ரோல். அது இதுலேயும் எனக்கு வந்து அழகாக லைக் பால் போட்டு கொடுக்கறது எல்லாமே ஹி ஹஸ் டன். அண்ட் அந்த கொலாபரேஷன் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் சான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ டாக் அபவுட் மை டைரக்டர். ஃபர்ஸ்ட் நான் ஃபில்ம் பார்த்த உடனே இதை ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டை இவ்வளோ தெளிவாக நரேஷனோட சொன்னது. அண்ட் மோர் ஓவர் இதை ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் பிரவீன் ஹவ் டன் அ கிரேட் ஜாப். இட்ஸ் நைஸ் ஒர்க்கிங். அண்ட் அவர் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு ரைட்டர்ஸ் மைண்டு தான் இதை வந்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னு அப்புறம் மீட் பண்ணோம். அண்ட் அவர் பார்க்கவும் ரைட்டர் மாதிரியே இருந்தார். ஸோ அண்ட் தட் ஒன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷால் சார். அண்ட் தேங்க்ஸ் a lot சார். இட்ஸ் உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் தட் கீப்ஸ் மீ புஷிங். ஓகே இதை இன்னும் வேறு ஒன்று பண்ணணும்னு. ஏன்னா இந்த படத்துக்கு சான் சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று பண்ணியிருக்கோம். லைக் அது டீசரில் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே டீமுக்குள்ளேயே நல்லா ரிசீவ் ஆச்சு. தென் ட்ரெய்லர்லேயும் பண்ணோம். தென் டோட்டலி மியூசிக்கல்லி ராட்சசன்லேருந்து அப்படியே டோட்டலி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வேர்ல்டு வி ஹவ் ட்ரை டு கிரியேட். அது ஆரியனோட வேர்ல்ட். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஷ்ரவந்தி அவங்க தான் எனக்கு டெய்லி கால் பண்ணி அழகா மாதிரி இருப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் புஷிங் மீ. அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்மாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர். யூ வில் ரியலி லவ் இட். தேங்க்யூ.
ஆரியனோட உலகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அக்டோபர் 31 நம்ம எல்லாருமே விட்னஸ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்ததாக நம்ம இவரை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே எந்த கேரக்டராக இருந்தாலுமே அது அவ்வளோ அழகாக நம்மளை கட்டி போட்டு நம்மளை அவர் மேலேயே கண் வச்சுக்கிற மாதிரியான ஒரு நடிப்பை போர்ட்ரே பண்ணுற ஒரு ஆக்டர். அது சட்டிலான கேரக்டர்ஸாக இருக்கலாம், இன்டென்ஸான கேரக்டர்ஸாக இருக்கலாம். He is just amazing at what he does. Please welcome actor கருணாகரன் அவர்கள். And இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரும் ப்ளே பண்ணியிருக்கீங்க சார். ஸோ we really want to know what it's all about. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் ரிலீஸ் ஓஹோ அண்ட் தென் பேபிக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. ஆரியன் ஒரு எக்ஸைட்டிங் த்ரில்லர். உண்மையிலே என்ன சொல்கிறது, நீங்கள் என்னதான் டிஷர்ட்டில் போட்டாலும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். வி வில் கம்பேர் வித் ராட்சசன். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் 2 படமுமே என்னோட ஃபேவரட். ராட்சசன்லேயே நான் நடிச்சிருப்பேன். ஐ டிட் அ கெஸ்ட் ரோல். பட் இந்த படம் வந்து இந்த கதை கேட்கும்போது ஒரு ஷாக் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு டைரக்டர் பிரவீன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி டைரக்டர். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டே அழகாக எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே த்ரில்லர் ஜானரோட எல்லாருமே ஃபேனாக இருப்போம். ஸோ த்ரில்லர் ஜானர் ஃபேனர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரிஷ் அண்ட் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷால். அவருக்கு போலீஸ் வர ரோலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவங்க வீட்லேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பா. அதனால போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்துடுறாரு. எனக்கு ஆக்டர் விஷ்ணு விஷாலோட தான் ஃப்ரெண்டு. ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலோட நான் ஃப்ரெண்டு கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப 24 hours ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஸ்ரவந்திக்கு தெரியும், இங்கே எடிட்டருக்கு தெரியும், ஜிப்ரான் சாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவார், திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு எங்கள் வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு கேளு அப்படின்னு. பாட்டு கேட்டோம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுவார். இது எப்படி இருக்குன்னு நமக்கு அப்படியே கண்டாக்டிட்ட போன மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸை போடுவாங்க, அப்படியே நல்லா தான் தெரியும். திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது காலைல 5 மணி ஆகும். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் நல்லா பாட்டு பாடுவாங்க. ஸோ இந்த 2 பாட்டோட அந்த பாட்டு பெருசாக இருக்கும். ரொம்ப 24 hours டெடிக்கேஷன். பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு பிகினிங் ஃபுல்லாகவே என் கெரியரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ், நலன் இவங்களோடய இருந்தேன். டேரக்டர்ஸோட ஒர்க்கு எவ்வளோ டிடிஎஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பேர் போட மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனால் ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட்டுன்னு நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ரியலி உண்மையிலே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும். பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டா இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்கிறது, என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் உங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை. அதை கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் நான் வந்து நியூஸ் ரீடராக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரோல் தான். ஏன்னா நியூஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியாகவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்து எனக்கு டெலிபிராம்டரும் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பற்றி இன்றைக்கி சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். சோபனா ரவி. அவங்க நியூஸ் படிக்கும்போது அவ்வளோ பிடிக்கும். மாடுலேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் நடிக்கும்போது லைட்டாக 2 இடத்துல கொஞ்சம் ட்ராமா பண்ண அவருக்கு டேரக்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் வேணாம், நியூஸ் படிங்க அப்படின்னு. ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் த்ரில்லர். ஆல் தி ஆர்டிஸ்ட், மானசா சௌத்ரி, ஸ்ரதா மேடம் அண்ட் எவ்ரிவன் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரோட பெரிய ஃபேன் தான். நான் வந்து பார்த்து அவரோட எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்காருன்னு எக்ஸைட்மெண்ட். பட் எங்களுக்கு காம்பினேஷன் இல்லை. இன்றைக்கி நான் பக்கத்தில் செல்வராகவன் சாரை மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். சார், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். யூ ஹவ் டன் அ கிரேட் ரோல். அதை நான் சொல்லக்கூடாது, பிகாஸ் வி ஆல் நோ ஹவு கிரேட் ஹி இஸ். பட் ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ரோல். ஜிப்ரான் சார், அமேசிங் மியூசிக், சூப்பர்ப். அண்ட் சான் லோகேஷ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மனு ஆனந்த், தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி கருணாகரன் சார். நீங்கள் எப்படி இந்த படத்தில் வரப்போகிறீங்க அப்படின்னு. ஸோ தேங்க்யூ வெரி மச் அட் another டைம். அடுத்ததாக ப்ளீஸ் allow me to welcome the newest sensation in Tamil cinema. சென்சேஷனை தாண்டி இவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ஆனால் இந்த அழகான பொண்ணை வெவ்வேறு ஜான்ராஸில், நிறைய கேரக்டர்ஸில், ஸ்ட்ராங்கான ரோல்ஸில், பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டர்ஸில் பார்க்கணுங்கிறது எங்கள் எல்லாரோட ஆசை. Manasa Chaudhary, what do you have to say about Aryan and your work experience with the film? Yeah. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, despite the orange alert, media and Aryan movie support பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
Okay, I'll start with Gibran sir. I loved since I'm the guy. Since I'm the guy came out, I've been obsessed with it. I'm sorry for pronouncing it wrong, but I really loved it, and I'm really looking forward for all the other songs to come out. So yeah, that and Harish, DOP sir, பேசணும்னு இருந்தேன், but he's not here. I loved every visual, like every frame was very beautiful, and it was nice working with you, sir. So Selva Raghavan sir, actually உங்க பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும் sir, because of the strong character you are, and so movie-ல I'm really excited to see you when you watch you that, and Shraddha Garu, you know, I've heard a lot about you, and to meet you today is a really great thing. It's been because முன்னாடி நிறைய ஷூட்ல மீட் பண்ணிருக்க வேண்டியது, but I kept missing it, and I really love your work in each and every film that you do, Telugu films and all that, and it's nice meeting you today. Yeah, Praveen sir, so thank you so much for giving me this opportunity and for trusting me with this role, and நான் வளர என்ஜாய் செய்யுது this whole shoot. And I want to thank VV Studios for taking such good care of us. Nariya difficult locations la it was difficult to shoot in such locations, and they made it easier for us. The whole production team made it easier for us, so thank you so much for that. And Vishnu Vishal sir, sir, it was great working with you, sir. I learned a lot from you, and I want to say more, but on a pre-release event அப்புறம் நிறைய பேச முடியாது. So thank you so much, sir. It was a pleasure working with you. Thank you so much. Luck with Aryan and all your movies here on. ரொம்ப ரொம்ப நன்றி and வாழ்த்துக்கள். அடுத்ததாக சில நடிகைகளை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு தாட் வரும், ஒரு தோணும். They are a promise of elegance and talent அப்படின்னு. And the one I'm going to be inviting right now to be speaking is the one that tops the list for sure. இவங்க அழகை தாண்டி திறமையான நடிகை, அதையும் தாண்டி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான நடிகை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கும். And her work is an epitome of quality. One such qualitative actress we have in Tamil cinema is none other than Shraddha Srinath, and we really want to know what your experience with Aryan was, or is rather. Thank you. வணக்கம், அனைவருக்கும் என்னுடைய belated தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம படம் ஆரியன் அக்டோபர் 31st ரிலீஸ் ஆக போகுது. மீடியாவங்களுக்கு ஸ்பெஷலி முதலாவது தேங்க்யூ சொல்லணும் இங்கே வந்ததுக்கு. நான் விஷ்ணு விஷால் த ப்ரொடியூசருக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா, இல்லை விஷ்ணு விஷால் த ஹீரோக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா, நான் அந்த கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது விஷ்ணு விஷால் த ப்ரொடியூசருக்கு. ஸோ விஷ்ணு சார், என் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஃபார் அப்ரோச்சிங் மீ வித் திஸ் ஸ்கிரிப்ட். இவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்வால்வ் ஆகி அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்து நீங்கள் இந்த படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. I salute you. Kudos to your efforts, and I hope you are proud of what you have created. I am definitely very proud. VV Studios and Aryan and அதுக்கப்புறம் வர ஃப்யூச்சரில் வர ஒவ்வொரு ஃபில்மும் யூனிக்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. And to my co-actor Vishnu Vishal, again thank you so much for giving me the space to explore this character. இவ்வளோ சப்போர்ட்டிவாக, இவ்வளோ என்கரேஜிங்காக. Thank you for truly showing me what collaborative effort means. நான் உங்களோட பேஷன்ஸை பார்த்துருக்கேன், உங்களை ஒரு அளவுக்கு உங்களை ஸ்ட்ரகிளாக பார்த்துருக்கேன், உங்களை க்ரோத் அண்ட் ஹீலிங் கூட பார்த்துருக்கேன். அண்ட் இந்த ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது I found a friend in Vishnu. So I am very grateful for that. It was a wonderful experience working with you, Vishnu, and I really hope that we collaborate again. Selva sir, நான் ஷூட் பண்ணும்போது காட்டல, ஆனால் I was very scared sitting across the chair
நான் நடிக்கிறதா இல்லை அவங்கள பார்க்குறதா ஐ டிட் நாட் நோ பிகாஸ் ஹீ ஸோ குட். அவங்கள பார்த்தாலே ஐ வாஸ் very nervous, but he has some mystery about him, and it's very inspiring. Selva sir, thank you so much. I think you enhanced my performance in the scenes that we did together. Thank you so much, sir. Nama director Praveen, you are a fantastic storyteller. You have this very special ability. Unga actors and exactly எவ்வளோ கைட் பண்ணணும்னு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். நாட் டூ மச், நாட் டூ லெஸ், அண்ட் தட்ஸ் அ ரியல் ஸ்கில் ஐ ஃபீல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கன்சீவிங் த கேரக்டர் ஆஃப் நயனா. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் இட் டு மீ. நான் ஃபில்ம் சைன் பண்ணப்போ நீங்கள் ஒரு நோட் எழுதி கொடுத்தீங்க எனக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர். அது இன்னும் இருக்குது. பட் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஃபார் த ஃபேத், தேங்க்யூ ஃபார் த பிலீஃப். Gibran, there is something very special about your music. I'm sure we all know it. I'm sure, I hope you know it, because filmography one of my most favorite music albums Gibran that is Mara. That is somehow always on my repeat playlist, and I'm so happy that Gibran, we are part of this team together. Nama padathoda part, I'm the guy I was like, this is it, I love it, and I'm sure this will be a great addition to our movie. Harish, Nama DOP, he's not here, but I'm after cinema kuda paakala, I'm very excited to watch it on the big screen. Shoot pannamoda, I knew that we are in very good hands, that we have a very solid product. Again, can't wait for 31st of October to watch it on the big screen. Sandokesh, sir, in the Padam, it's a criminal, it's a crime story, it's a whodunit classic. And we all know the story, and we know that I feel like the toughest job is Nama editor oda vela, and I'm so happy that you're part of this, and so I'm so excited to watch this film. I think now innoru vaati sonna I just sound very repetitive, but I'm just so happy you're part of this. Jayachandra sir, thank you so much. What am I missing? Manu, thank you for coming. Manasa, I wish you all the best. I think you are as beautiful as you are. You are way more talented too, and it shines through you. I'm so glad to be doing this with you. Thank you so much. See you all 31st October in the theatres. Nandri. Thank you very much, Shraddha அவர்களே, and வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இவரோட டெபியூ படம் இது. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் ட்ரெய்லரில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போதும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு ப்ராமிசிங்கான க்ரைம் ஸ்டோரி நம்மளுக்கு 31st of October எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. கேப்டன் ஆஃப் தி ஷிப், ஸ்ரத்தா சொன்னாங்க that you're a fantastic storyteller அப்படின்னு. சார், we're very, very excited to see what your storytelling looks like on the 31st of October. Can you please invite Director Praveen K, Captain of the Ship, Director Yekunar of Aryan. Good evening, everyone, on stage and in audience. Thank you for coming. So, ideally I should have prepared a long speech, but then again I thought I'll go candid on this one, so here it goes. I'm not a self-made man. Whatever I am, whoever I am, whatever I do is a result of the help, support, love, learning, teachings from a lot of people around me. And so it's inevitable that I'll just use this as an occasion to be grateful to them. So I'll start off with Mata Pida Guru Devam. So Mata, my mother, Girija, and the women who are in that position, Umayandi, then my sister, Pida, my father, Sri Krishnamurti Nayar,
and the men who are in that role, Varmangal, Tambiangal, and my brother-in-law, Robbie. Guru. Now that's a long list and it's a growing list, but still I have to remember a few people here. I'll start off with Asha teacher, Janathan sir, then these are all people from my childhood, then Regutaman sir, then Vijay Kumar Anna, Gautam Vasudevan Menon sir, of course Gautam sir, then Allu Aravind sir, then Ramesh Kudavla sir. They all have played roles of Guru in my life. Then God. God will go to my friends, my well-wishers. There are a lot of people who have always backed me, trusted me, still stuck to me, so all of them. Now to come to the movie. So about the movie, the first person or the people that I left to thank are the original writers with whom I collaborated, because the story is the most important first step of a film. And that would be Manoj Menon and Devdas, writers. Then the next person that I'm extremely grateful to is my best friend. He's here, writer, director Manu Anand. He has always had my back. He has always been my biggest critic. He has always been my biggest support. And I believe in life, and especially in this industry, it's always good to have a person who trusts you and has your corner. So Manu, thank you for that. And I hope that I'm having your corner too. Then many years ago, in fact this was much before FIR and all, like one of the times when Manu and I were sitting and discussing the stories, and we usually write together. Manu, being the very methodical Manu, decided that we'll make a list of actors who are at that time very underrated, but who had the potential to be amazing, successful actors. And the first name that we wrote down, coincidentally, was Vishnu Vishal. This was much before Manu had even narrated or we had even thought of FIR. I find it a very divine coincidence that both of us ended up doing our first film with him, first debut Tamil film with him, with Vishnu. And so my next thanks is to the actor Vishnu Vishal. For any director, the biggest gift that an actor can give is utmost trust. And to be very fair, I've got that through and through from Vishnu. And we might know some of it, we might not know some of it, but I'll have to give it in writing that he's probably one of the most hardworking, sincere actors ever. And this I first saw in FIR, where I had an opportunity to collaborate with him. And I saw him across and I saw how he was giving entirely himself for the character and to the director. And I've seen him do that with every actor, or rather every director that he has worked with after that. And for us, Aryan has been a long journey. It's been like, even though we started discussing and started initial planning and all that, we had almost 3 years together. And throughout, the actor Vishnu Vishal, from the moment he got interested in the character and dedicated to the character, to the script, has stuck to it. Our journey took us from Chennai to Hyderabad to then Bombay, then to London, and then back to Chennai. We had the opportunity to meet a lot of actors, from including Devi Teja sir, Akshay Khanna, Akshay Kumar, Anil Kapoor, and obviously Amir Khan sir. Producers, a lot of producers from Bombay. We almost made a Hindi film, and Vasu Bhagnani sir, a lot of them. And through and through, I felt that one of the reasons that they were all excited by was not just the story. Of course, there's an element of the story that they were all excited, but they were very also captivated by the passion of Vishnu. And that Vishnu is not just the actor Vishnu, but that's also the producer Vishnu, which I'm sure everybody will be talking about. There's an actor Vishnu and producer Vishnu. So just like how the actor Vishnu dedicated himself entirely for the film, I was back with the producer Vishnu. And
I've seen him do that with other productions as in like other films that he has produced, especially if, like how Manu said, no matter whatever the difficulties, he has backed them. This film also had its challenges, and there was an actor, Vishnu, who stuck to doing this film, as in like there was a point wherein like he had other commitments. I'm sure he wouldn't talk about it, some of it. He had very simple practical commitments which he had to attend to, and he had to sign or look out for other projects, but he still said that no, I'll complete this film and only then go to the next. And the same way the producer has backed me and believed in this project all this while. And there has been a lot of challenging aspects about the film, like when we said like we wanted to go wide and when we wanted to make it slightly bigger, he has backed it. And like say for example, you must have noticed, and we have tried something slightly different visually and sound-wise in this film. And to achieve that, there were certain requirements that we do the grade somewhere else and all that, which we went and did with probably one of the best in the country, Siddharth Mir, Bridge Sports Works in Bombay. At no point has there been any doubt about it because he was very clear about the vision as well. So I will thank the producer Vishnu Vishal next. So thank you. Now for any film, the cast and crew is the most important. And of course, I've been very lucky. I'm been very, very lucky. And I've had a lot of input from Vishnu as well in this one. And we have managed to get most of the original or the first option of actors itself. And we wanted Selva sir, honestly, before he started doing acting. In fact, the moment when we first discussed in Tamil, and Vishnu said, like, how would Selva sir be for this? And we were like, I was like, yes, because Manu and I had wrote with him in mind. And we approached him, and thank you, sir. I thank you so much for coming on board for this project. Like everybody else, I'm a huge fan of his work, but it's been a great pleasure to interact with him, discuss the story with him, and have him as an actor. And then Shraddha again was our first option. We wanted somebody very strong, as in somebody who's a very good performer, who's a good actor, but who should also be able to hold the emotions which are subtle as well. And our first choice was actually Shraddha, and we approached her, and thank you for coming in, and it was a pleasure. It's an absolute pleasure to work with her. And I love actors who do their homework and who comes prepared, and I've had that in all my actors. And Vishnu is somebody who keeps asking me a lot of questions, and Shraddha is somebody who does that, and they are ready to take that effort. So whatever works on the screen is entirely theirs. I just had to get them together. They did their job, and I think that's how acting should be. And Mansa, you are an absolute revelation. I saw one initial work of yours, and I was like, okay. We discussed, and Vishnu was also like, yeah, she's very talented, let's get her on board. And I was very glad that we could work together, because there's one segment in the film which is very vital in the film, and you have owned it entirely. Thank you for that. Then Karna sir, of course, there's a very different character that we wrote in for him, something normally he wouldn't be doing, but he took it on sport, he came on, and he has done a good justice to that. Then the rest of the cast who are not here, I would like to thank them as well. A lot of actors, Tarak, Sai, Avinash sir, all of them, Malabarudi, thank you very much. Then, okay, the film, one thing I can guarantee is would be technically fine. That is because I've had absolutely brilliant technicians on board and who has given their best on this. Starting off with my art director, Jay, my stylist, Vinod, and you'll see their work, and I think probably we'll talk about it after the film. And San, I have to thank you, because this film, like rightly said earlier, is not an easy film to edit. It is a very challenging film to edit.
and it's been marvelously interpreted by San. I love it when technicians bring in their perspective to it. That's when it changes into something different. So the edit pattern, I'm sure, is something which is very different from how we normally see, and a little ahead as well. Then visually, yes, Harish has been the pillar of this film, pillar for me as well. And he's not here right now, but so I'll just speak for him. He has visualized it in a way which is far better than probably I could have initially explained. So Harish's visuals and the way he has treated the film is probably one of the biggest highlights of the film. A film like this, of course, will need a great music director to take it to the next level. As you can imagine, a lot of it is background score, and I was very worried, to be honest. But the moment I met Gibran sir and he played me 5 minutes of soundings for the film was when I knew that, okay, I'm in safe hands and the film is in safe hands. I can very proudly say that it's done a marvelous work. I normally wouldn't talk about work in a big degree, but thank you, sir. Your music is probably one of the biggest highlights. And he has given us some songs beyond what we expected, and we are now trying to see how to put them out as some amazing songs. There are other songs in the films which you will hear. So thank you, sir. Thank you very much for giving life to this film. And yes, my other technicians, Sachin, who did the sound, Tabas, who is doing the mixing, then my dubbing team, Hafiz and Dileeban, all of you guys, thank you very much for your support. And a film like this at this time to be put together, it takes a lot of effort from the production as well. I'm sure everybody has Shravanti at the back of her mind, but they wouldn't be mentioning. But thank you, Shravanti. Thank you, Sitharaman sir. You guys run the show, because it's not just creative. A lot of production work has to go in. And for marketing, Sid and your team, thank you very much for that. Yeah, so I think that covers most of it. Then in gratitude, I'll just continue one more. The most underrated team will invariably be my team, because I'm sure I'll take them for granted, but the direction team, I thank you. You have been always around, and I don't want to embarrass you, but you know every one of you. So yeah, I've been given strict instructions not to take their names. So then, yeah, thank you guys. Thank you for sticking with me all these years. Then, there's one additional thing which I have to say, which is actually 3 years means a lot of effort for not just for the team but also for their families. So I just need to thank the families of all the people who are involved. And I have to extend the gratitude to Kudavla sir and the family, because they have been immensely supportful to me personally, and that's why I always see Kudavla sir as a mentor to me. And also Jwala, a special thanks to you, because from day one, from the time she heard the story, she has been a great support for us, and thank you very much. So I think I've covered almost everyone. I hope I have not missed anybody. Then I know I shouldn't be speaking so much as well, but I've stayed away from Tamil. So then, okay, before I step out, okay, thank you for all the wonderful people in my life, and one person especially. She has been with me for 30 years, and it's as a friend, as a partner, and 15 years as my wife. So it's to Danya and Siddhartha, my son, and Saransh, my voice. Everything that I do, all that I am, is for you guys. Thank you. அடுத்தபடியாக சிம்பிளா, சொல்லணும்னா, எஸ் சார், ப்ளீஸ் வாங்க. Oh, thank you, Mr. Sir. 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 Thank you
அடுத்தபடியாக சிம்பிளா இவரை பத்தி சொல்லணும்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரியேட்டர் இவர். அருமையான ஒரு டிரெக்டர், குவாலிட்டியான ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர், ஸ்ட்ராங்கான ஆக்டரும் கூட. ஆரியன் படத்தோட ட்ரெய்லர் அந்த லாஸ்ட் ஷாட்ல எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் அது பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ ராவா, அவ்வளோ பவர்ஃபுல்லா ஒரு டெட்லி வில்லனா இந்த படத்துல வலம் வந்திருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளோட ஃபேவரட் டிரெக்டர், ஆக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், ப்ளீஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி செல்வராகவன் சார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு விஷ்ணு விஷால் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நாங்கள் மீட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் டேக்கன் அ பேக். நல்ல ஒரு ரோல் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பண்ணணும். ஓகே, அவருக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த டீம் அண்ட் விஷ்ணு விஷால் எல்லாம் வந்து இவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டே இருக்கு, அவங்க போயிட்டு ஏங்க நீங்கள் இந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ஒரு ஹீரோ அப்படியே இங்கே கிடக்கிறாரு, இந்த படம் நல்லா வரணும், இந்த ஷார்ட் நல்லா வரணும், இந்த நம்ம சொன்ன விஷயம் நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை காதலிக்கிற, சினிமாவை அவ்வளவு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். சில பேர் பணத்துக்கு வருவோம், சில பேர் ஓகே இது என் வேலை அப்படின்னும். பட் அவருக்கு இதுதான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சுவாசிக்கிற ஹீரோ, வெரி ஹாப்பி. லைக் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஷார்ட் நல்லா வரணுன்றதுக்காக. அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து பிரவீன், இத்தனோடு ஒரு அந்த கரெக்டாக சொல்லுங்கள். இது மாதிரி சின்ன மெட்டிகுலஸ் டைரக்டர். ஸோ அவரும் இங்கேயே தான் இருக்காங்க. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். சினிமாவை எவ்வளோ தூரம் நேசிக்கிற நீங்கள், உங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி செல்வராகவன் சார். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர், ப்ராமிசிங் அண்ட் குவாலிட்டியான ஸ்கிரிப்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் அண்ட் திறமைசாலிகளை, நியூ டேலண்ட்ஸை தோளில் தட்டி உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல மனிதர். ஹீ இஸ் த ஒன் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த படத்தோட அவரோட பாஸ்ட் ஒர்க் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்போவுமே ஒரு கமெண்ட் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஓஜி ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இஸ் பேக், ஓஜி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் பேக் அப்படின்னு. இவர் படம் பண்ணினாலே அது குவாலிட்டியாக தான் இருக்குங்கிற பேரை மக்கள்கிட்டேருந்து சம்பாதிச்ச ஒரு நடிகர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. எஸ், இஸ் none other than actor, producer விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ல இருந்து விஷ்ணு விஷால் அவர்கள். சார் என்ன சார், இப்போது அவர் வந்து உங்களை அன்லாக் பண்ணாதான் நீங்கள் வந்து பேச முடியுமா? எஸ் சார், ஆமாம் அப்படிதான். நாட் ராட்சசன் டுடே, ப்ளீஸ் கோ ஃபார் இட். எல்லாருக்கும் வணக்கம். என் ஃபேமிலி மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், இன்றைக்கி இந்த இடம் எனக்கு கிடச்சிருக்குன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர், இன்றைக்கி என் மொத்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினால தான். நான் அடிக்கடி பர்சனலாக எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரோட விமர்சனங்கள் தான் என்னை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த நாட் ராட்சசன் வேறு வழி இல்லை. ஏன்னா ராட்சசனோட கம்பேரிசன் கண்டிப்பாக வரும், அது எங்களுக்கு தெரியும். பட் இது ராட்சசன் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ராட்சசன் ஒரு கல்ட் ஃபில்ம் அண்ட் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸ்க்கு. ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசனாக தான் இருந்தது. அது மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த ராட்சசனுங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணல. ஸோ ஆப்வியஸாக என்னாலும் பீட் பண்ண முடியாது, எங்கள் டீம்னாலையும் பீட் பண்ண முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் வி வாண்டட் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. பட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஓகே, ஃபைனலி தெர் இஸ் சம்திங், ஒரு ராட்சசன் இல்லை ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஒரு ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த கதை கேட்கும்போது.
ஸோ அப்படி தான் பிரவீன் வந்து எஃப்ஐஆரில் வந்து நடிக்கும்போது மனு தான் தேங்க்ஸ் சொல்லலாம், மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எஃப்ஐஆரில் கூட ஆக்டராக நடித்தார். அங்கே நடிக்கும்போது அவர் கதை சொல்லும்போது ஒரு 2-3 வேறு கதைகள் சொன்னார். அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த த்ரில்லர் ஜானரில் திருப்பி பண்ணுவீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னாரு. அசனா எனக்கும் டவுட்டு தான், ஆனால் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் வி மேக் இட் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லாரும் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் பீன் அ வெரி குட் ஜேர்னி, வெரி லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் டைமில் தான் அவர் எனக்கு கதை சொன்னார். ஸோ கோவிட்லேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 5 years ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அண்ட் 5 yearsோட பேஷன்ஸ் ஒரு டைரக்டர்கிட்ட நான் என் லைஃப்பில் பார்த்ததில்லை. ஸோ கண்டிப்பாக பிரவீன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் பீங் ஸோ பேஷண்ட், ஸோ டெடிக்கேட்டட். நடுவில் வந்து சில காரணங்களால் நான் வேறு படங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போது எங்களோட பிளான் ஒரு 6 months தான் போயிட்டு வந்துடுவேன்ட்டு, அந்த 6 months வந்து 2 வருஷமாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த டிலே. அண்ட் பட் அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு வேறு விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடச்சிது. நாங்கள் வந்து பாம்பே போய் அமிர்தசரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 4 times எங்களோட உட்காந்து இந்த கதையை கேட்டிருக்காரு. 40 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. He almost agreed to play the antagonist for the Hindi version of it. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சோம். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கதையை கேட்டார். நான் 1 line சொன்னேன். அதுக்கப்புறம் பிரவீன் பை சான்ஸ் பாம்பேல தான் இருந்தார். ஸோ ஹோல் நைட் அரௌண்ட் 10 o'clock எங்களோட உட்காந்தார் நைட்டு. அண்ட் மார்னிங் 6 வரைக்கும் வந்து இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி அது நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அது நடக்கலை. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் 2 yearsோட வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேறு விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா ஓகே நம்ம ஏதோ ரைட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு பக்னானி சார் கிட்ட போச்சு, ஒரு நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணிச்சு நார்த்தில். பட் சில காரணங்களால் அது நடக்கலை. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல பைலிங்குவலாக பண்ணலான்ட்டு. பட் தென் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அடுத்த கட்டத்துக்கு போகல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்லேயே எடுப்போம், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம், அது ட்ராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பேன் இண்டியாங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள், பேன் இண்டியாவில் ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது. அவங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படங்கள் எடுத்திருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகி அது ஒரு பேன் இண்டியாவை மாறுதுங்கிறது நான் நம்புகிறேன் ஒரு ஆக்டராக. ஸோ நானும் அந்த ஜேர்னியில் லைட்டாக டீவியேட் ஆனேன். எனக்கு ஓகே பேன் இண்டியா பண்ணலாம், நாலு ஊரில் இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது ஐ செட் இல்லை பிரவீன், நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து திருப்பி அந்த 2 years கழிச்சு ஐ ஸ்டார்டட். அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பரில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம். அண்ட் இந்த October 31st நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே என்னால் என் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுது. இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமாக பார்க்குறேன். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்குது. அதில் முக்கியமாக என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லலாம், அண்ட் மை வைஃப் ஜுவாலா. பட் இந்த படம் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற டெக்னீஷியன்ஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி டெக்னிக்கல் ஃபில்ம். அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட 200% கொடுத்துருக்காங்க. இது பற்றி நான் வந்து இந்த மேடையில் பேசாமல் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சக்ஸஸ் மேடை இருக்கும்னு. அந்த மேடையில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு டெக்னீஷியன் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எப்படி இந்த படத்தை அப்ரோச் பண்ணாங்க, எந்த மாதிரியான இன்புட் கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் நிறைய மேடைகளில் நினைப்பேன் ஏன் எல்லோரும் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க டெக்னீஷியன்ஸ் பற்றி. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் மாறும்போது தான் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆச்சு. ஒரு டெக்னீஷியன் இல்லைன்னா படங்களே இல்லை அப்படிங்கிறது. அதோட ஒரு அவுட்புட் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு போக போக தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டெஃபினெட்லி ஐ வில் டாக் இன் டீட்டெயில். ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் டாக் இன் டீட்டெயில் அபவுட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். ஐ ஹோப் தேர்ஸ் another stage where we can celebrate the success of the movie together. அண்ட் கண்டிப்பாக என்னோட ஒவ்வொரு படங்கள்லையும் ஒரு புது விஷயம் ஏதாவது இருக்கும், ஒரு புது கேரக்டர் பேசப்படும். கண்டிப்பாக இந்த படத்துல ஒரு புது விஷயம் இருக்குது. அது த்ரில்லருங்கிறதுனால எங்களால் சொல்ல முடியாது இப்போது. ஐ ஹோப் அந்த புது விஷயம் உங்களுக்கும் கன்வே ஆகுங்கிறது நான் நம்புகிறேன். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகிற விஷயமே இந்த மொமெண்ட். நான் ஒரு கதை கேட்கும்போது கேட்கும்போது எக்ஸைட் ஆகல, அதே மொமெண்ட் எனக்கு உண்மையாகவே ஆடியன்ஸாகவும் சரி, நீங்களும் விமர்சனங்களில் எழுதும் போது சரி, எக்ஸைட் ஆகும்போது தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்கிது.
அப்போ தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கிது. ஓகே, நான் கேட்ட கதை ஒன்று பண்ணியிருக்கேன் எனக்கு இமோஷ்னலாக, அதே விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட டிரான்ஸ்லேட் ஆகும்போது தான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த ஒரு மொமெண்ட் தான், இல்லை அந்த மொமெண்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணுது டு ஆல்சோ ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ். ஏன்னா என்னோட ரூட் வந்து கண்டிப்பாக இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட். எல்லாரும் நிறைய கமர்ஷியல் ரூட் எனக்கு இல்லை. ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த ரூட் வந்து நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் படங்கள் பார்த்து when you appreciate, I feel very happy and overwhelmed. எனக்கு டைம் ஆகுது ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு, பட் தட் ஒன் திங் gives me a lot of energy to keep pushing. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். ஸோ எப்படி கட்டா குச்சியில் ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ, அண்ட் இன்னும் நிறைய படங்களில் வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேலே ஒரு பாரம் இருக்கும் என் கதைகளில், அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க சார். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன், அந்த determination and the focus is all come after, we all have grown up seeing your movies. நீங்கள் எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசில் நிற்குது சார். ஒவ்வொரு படமும் the kind of effort you put in, the kind of நீங்கள் இன்னைக்கு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமாக இருந்திருக்கோங்கிறது எனக்கு தெரியும் சார் ஆஸ் அ டைரக்டர். So I have huge respect for Dhanush sir. I've always told Dhanush sir also. And I think the kind of effort that you and your family have put in Tamil cinema, நான் அதோட 5-10% போட்டாலே நான் வந்து I think I'll be a winner நான் நினைக்கிறேன். So thank you for being a part of our film. And thank you Shraddha. When we spoke about the main lead of the movie, I was very clear. எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு. ஸோ பிரவீனை நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரத்தா தான் ஃபஸ்ட்டு பேராக வந்தாங்க. And I'm very happy to have you on board. And first 30 minutes, படத்தோட 30 minutes வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. And I think that will be the highlight of the movie, the first 30 minutes. And Manasa, thank you for coming on board. You're a little late entry, but I'm very happy to have you. And ஒரு விஷயம் மட்டும் I think I should tell you. I don't know if நீங்கள் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நாங்கள் ஒரு சாங் வச்சுருக்கோம் படத்தில், கொஞ்சம் ஒரு லவ் சாங்கு. ஸோ நான் இது வரைக்கும் இன்டிமேட்டான சாங் பண்ணதில்லை. ஸோ நான் டைரக்டர்கிட்ட அவரும் அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் எடுக்கலாம், ஏன்னா கொடைக்கானலில் வேறு ஷூட்டு. ஸோ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து டைரக்டர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து ஆல்ரெடி 2-3 படங்களில் லிப்லாக்லாம் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகுது சார், எனக்கு கொஞ்சம் வேணாம், இல்லைன்னா டேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டர் என்கிட்ட வந்து சொன்னேன், நான் சொன்னேன் நான் ஒரு படத்தில் கூட பண்ணது இல்லையே அப்படின்னு. பட் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஷி மென்ட் அண்ட் ஐ இமிடியட்லி டோல்ட் த டைரக்டர், இதுக்கப்புறம் அது மாதிரி எதுவுமே ஷூட் பண்ணுவேன்னா இந்த பாட்டை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபைனல் எடிட்டிங் ஆஃப் த மூவி தட் இஸ் ஸ்டாப்ட். ஓகே, ஸோ ஐ ரெஸ்பெக்ட் வாட் யூ செட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் தட் நீங்கள் அது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணீங்க அண்ட் வி ஹவ் டேக்கன் ஆக்ஷன். ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் அது ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் விமன் அண்ட் தேர் ஹோல் அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமா. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபில்ம். அண்ட் மனு, தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் பிரவீன். அண்ட் ஜெய் சார் நன்றி. அண்ட் எல்லாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஜிப்ரான் சார் அண்ட் ஸ்டான் லோகேஷ் சார், இவங்க 2 பேரும் வந்து எப்படி ராட்சசனில் ஒரு பெரிய பலமாக இருந்தாங்களோ கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறாங்க. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு தெம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அதில் கண்டிப்பாக அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். அண்ட் பிரவீன், I want to speak to you after the movie releases. That's when I think I'll be able to actually pour out what I have in my heart. And as a producer, as an actor, the kind of support அவர் எனக்கு கொடுத்ததுங்கிறது என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட ஃப்ரெண்ட் கருணாகரன், அவர் வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பார்ட் ஆகிட்டார். ஸோ ரெகுலரான கதைகள் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்துடுறாரு, க்ரியேட்டிவ் இன்புட்ஸ்க்காக அவர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கதையிலையும் அவர் ஒரு கேரக்டர் இருந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாரு. ஸோ அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த படமாக இருந்தாலும் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸில் அவர் கண்டிப்பாக இருக்கணுங்கிற ஒரு அன்ரிட்டன் ரூலே இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட் டைரக்டரோட சைன் பண்ணும்போது அது போட்டுறோம் நாங்கள். அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் ஆரியன், என் பையனோட பேர். ஸோ இன்னைக்கு ஆரியன் வந்திருக்கிறாரு. வெரி எக்ஸைட்டட். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சொன்ன ஆரியன் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு. அண்ட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 5 years. இஸ் grown up.
அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஃபைனலி அவர் படத்தில் அவர் பேரில் இருக்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இது கண்டிப்பாக ஒரு மை சன் வில் பி ஹாப்பி தட் அவர் பேரில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேங்கிறது. அவருக்கு இந்த படத்தை பற்றி இப்போ புரியாது, மேபி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். அண்ட் மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சீதாராமன் அங்கிள், ஸ்ரவந்தி அண்ட் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தோட விமர்சனங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எப்போவுமே உங்கள் எல்லாரோட எல்லா விமர்சனமும் பார்ப்பேன். அண்ட் ஐ எம் வெயிட்டிங் வெரி ஈகர்லி. ஐ ஹோப் வித் திஸ் ஃபில்ம் I feel that somewhere you all recognize me that this man is consistent. ஏதோ கன்சிஸ்டாக பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுப்பேங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி விஷ்ணு விஷால் சார். இந்த தருணத்தில் ஆரியன் படத்தை விஷ் பண்ணுறதுக்காகவும் வாழ்த்துறதுக்காகவும் ஆரியனே வந்திருக்காரு. ஆரியன், என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? Hello everybody. My father has been working really hard for this movie called Aryan for you guys. I feel very honored to have a movie named after me. Please watch it in theaters from October 31st onwards. I hope you all enjoy it. Thank you. Thank you, Aryan. We're sure we're going to be enjoying your father's film, Aryan, and all the very best to you as well. Thank you. Thank you for your presence. இந்த தருணத்தில் உங்களுக்கு படம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்கலாம். சார் 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 இந்த படத்தில் அமீர் கான் சார் தான் வில்லன் அப்படின்னாங்க. ஏன் அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு? அப்புறம் அவருக்கு பதிலாக செல்வராகவன் சார் சொல்லுவீங்க. அவரோட இமேஜ் அவரோடது வேற, இவரோட இமேஜ் இவர் வேற. எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகினது? எப்படி வந்தது? இல்லை சார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சிட்டோம் சார். ஸோ செல்வா சார் எப்போவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு. ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வேர்ஷனும் பண்ணலான்னு சொன்னார். அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு. அப்போது அவர் லால் சிங் சட்டாக்கு அப்புறம் 2 வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் இந்த கதை கேட்டார். அப்போது அவர் ஃபுல்லாக வெள்ளதாடி, ஃபுல்லாக வெள்ளை முடியெல்லாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு கதை கேட்கும்போது. அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அவர் செல்வா சாரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார், சூப்பர் ஆப்டாக இருக்கீங்க தமிழில், ஹிந்தியில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஐ கம் வித் அ பேகேஜ் ஆஃப் பீங் அ ஹீரோ ஃபார் so many years. ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது, மாரல் கொஸ்டின். அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், இதை மாற்ற முடியுமான்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தோட புது விஷயமே அதான், நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். அப்போது அவர் ஓகே, அப்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்னு சொன்னார். ஆனால் எதுவுமே என்கிட்ட என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன்றா உட்காரும்போது தான் சொன்னார், உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருந்தது பார்த்தியா, அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க், அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி. பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷனாக தான் இருந்தது. அது வேறு லாங்குவேஜ் கொண்டு போகலான்னு சொல்லி தான் சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார். கரெக்ட் சார். தமிழ் ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படம் அது இல்லை சார், இட்ஸ் அந்த ஒரு கான்டெக்ஸ்டே இல்லை சார். லைக் யூ செட், இட் குட் பி a name. We are just putting it forward as ஒரு நேம், ஒரு பேராக தான் வச்சிருக்கேன் சார். நத்திங் மோர் டு இட். சார் தமிழில் பேசுவீங்களா? ஆமாம், தமிழ் படம் எடுத்துருக்கீங்க, இப்போ தமிழில் பேசுங்களா? ஆடியன்ஸ் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பேசலாம். செல்வராகவன் சார், எல்லா படத்துலையுமே வில்லனாகவே வந்துட்டு இருக்கீங்க. நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குறது? இதில் என்ன வில்லன், இதில் என்ன, இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்ல சந்தோஷமாக அனுபவிச்சு தான் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். வெயிட் பண்ணுறேன் அதுக்காக. செல்வராகவன் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பேரை பார்த்து தேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க.
இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராக ஆகிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா, இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே. ஃபஸ்ட்டு சாணிக்காயுதம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால தான் நான் பண்ணே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம், நடித்து பார்த்தா தான் தெரியும் போல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுளே, ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா? கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேறு. பட் ஆக்டிங்லாம் அப்படி வந்து பட்டிட முடியாது. ஸோ ரொம்ப யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். பிஸ்னஸா சார், நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்ணுறீங்களா, அது யாரை முன்னோட்டமாக வச்சுட்டு பண்ணுறீங்க, யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு பண்ணுறீங்க? இல்லை சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு குள்ளநீர் கூட்டம்லேயும் போலீஸ் தான் கடைசியில். அந்த போலீஸ் வேற, ராட்சசன் போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. பட் ஒரு போலீஸ் ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுலேருந்து வீட்டிலே பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்ததில்ல சில விஷயங்களில். எல்லா படங்களில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்தில் பிகினிங்கில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணலையா போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது நீங்கள் உண்மையாகவே இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார். அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன். My question to Shraddha. Shraddha, you are the most overwhelming actress in the industry and your ability to fit in any character. You have a penchant to do all kinds of roles, but personally I feel you have a strong liking to fill in the crime subjects. Any particular reason for that? And you are doing a great job on that. Thank you so much, sir. அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அட்ராக்டட் டு டார்க் சப்ஜெக்ட்ஸ். அது ஏதோ பீப்புள் see me in that perspective and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel. And I mean, honestly, it is something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments, sir. Thank you. சார், கருணாகரன் சார், உங்களுக்கு தான் கொஸ்டின். சார், இங்கே தான் இருக்கீங்க. சொல்லுங்க சார். இங்கே தான் இருக்கீங்க, ஆனால் உங்களை பார்த்து ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் பார்க்க முடியுது சேனல்ஸில். அதனால தான் சினிமாவில் கேட்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர். என்ன சொல்ல போனால் ஹீரோவுக்கு ஈக்குவலான நடிகர் நீங்கள், எந்த ஹீரோவாக இருந்தாலும். ஏன் சினிமாவில் ஒரு கேப் விட்டு வச்சுருக்கீங்க இப்போ? இல்லை சார், அது நானாக எதுவும் பிளான் பண்ணல சார், அதுவாக உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா உண்மையை சொல்லிடுறேன். இப்போ கேட்டிருக்கீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா, சூதுகோபம், ஜெகர்தண்டா, இன்டர்நெட் நாளை, யாமருக்க பயமே. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும் சினிமான்னு நினச்சேன், எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு. விஷ்ணுக்கு நல்லா தெரியும், நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். சினிமா வேண்டாம் எனக்கு, நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை. இந்த மாதிரி என்னென்னா சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், டவுன்ஃபாலில் ஒரு மாதிரி இருக்கும். பட் நான் போயிடணும்னு நினச்சேன். விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை நீ பண்ணு, இப்படி தான் இருக்கும் கெரியரில், சில படம் நல்லா வெற்றி பெறும், இதில் மிக்ஸாக தான் இருக்கும், பட் போகாத நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டே கிளாஸ் இருக்குது எனக்கு, வந்து தெரியும். ஸோ கட்டா குஸ்தி 2வும் இன்னொரு படமும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்குது வண்டி. கண்டிப்பாக இன்னொரு 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும். ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன். அதுக்கு காரணம் விஷ்ணு தான். ஏன்னா ஓஹோ என் பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருப்போம். அடுத்த மாதம் வாவாதியாரில் மீட் பண்ணுவோம்.
ஸோ இன்னும் 2-3 இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சார் விஷ்ணு சார்ட்ட கொடுங்க சார். இப்போ கேட்டாங்க, நான் முன்னாடியே அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். உங்களுக்கும் டைரக்டருக்குமான கேள்வி இது. அந்த ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க. திராவிடர்கள் கொண்டாடுற படமா இருக்குமா ஆரியன்? ஏன்னா இங்கே ஒரு இது போயிட்டு இருக்கு, அதனால தான் கேட்குறோம் சார். என்னோட வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் a ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில். பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீயிங்ஸ் தான் சார். ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த என் பையன் பேர் சார், அதை நான் எதுவுமே யோசிச்சு வைக்கல, என் ஒய்ஃப் தான் வச்சாங்க. ஸோ அது எதிரா ரைட்டா ராங்காலாம் எனக்கு தெரியாது சார். என் ஒய்ஃப் ரஜினி, எக்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து ஆரியனோட அம்மா, அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது சார். என் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார். கண்டிப்பாக சார். டைரக்டர் சார் உங்கள் பதில் சார் அதே தான் சார். பட் அது இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் சார். அப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும், அதனால தான் சார். சொல்லுறாங்க சார் உங்களுக்கு, ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும், பார்க்க முடியும், அதனால தான். ஒன்றும் இல்லை சார், அதாவது இந்த தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காமல் இருக்கிறதுக்கான கண்டிச்சு பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் பெரிய நடிகர் ஆகிட்டீங்க, அவர் கூட மாட்டேங்கிறாரா இல்லை கூப்பிட்டு நீங்கள் போக மாட்டேங்கிறீங்களா? ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறேன், ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க தான். நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்குறேன், ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு. விஷ்ணு சார், சார் இப்போ முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்கள் ஒத்துக்குறீங்க. ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணான்னு சொன்னால் ஒரு ஆக்டர் வந்தால் மாற்றிடுவாங்க. நீங்கள் ஏன் அது மாற்றலை, என்ன பண்ணீங்க? முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னோடனே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அவங்க ஒரு புது ஹீரோயினுக்காக. இப்போ நீங்களே வந்து ஒரு டேரக்டர் வந்து முத்த காட்சி கம்பல்சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் போது அவங்க வேணான்னு சொன்னால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? இல்லை சார், இந்த டைமில் வந்து நான் டைரக்டர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இதில் என்னென்னா சார், இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சார், சில விஷயம் கண்டிப்பாக தேவைப்படாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக தான் இருந்தது தவிர்த்து இந்த படம் அது இருந்தால் தான் ஓடும், இல்லை அது இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது. அதனால் அதை நானும் டைரக்டர் ஸ்பாட்லேயே பேசிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்குது சார். அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படுவேன்னா சார், நம்ம படங்கள் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போகிறாங்கன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு வேறு விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பட் அது கண்டிப்பாக படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பாக டைரக்டர் கிட்ட பேசிக்கோங்க சொல்லியிருப்பேன் சார். நாட் ப்ராஜெக்ஷன் புரியுது ஸ்ட்ராட்டஜி, ஆனால் குழந்தையோட வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டு வராங்க, அது என்ன ஸ்ட்ராட்டஜி? இல்லை சார், ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து என் பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை சார், அவ்வளோதான். ஸோ அவர் எப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தேன். அவர் பேரில் படம் பண்ணுறேன், ஸோ அவர் என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். நான் இந்த படம் மட்டும் ஓடலன்னா உன்னை சாவடிச்சிருங்கிற அளவுக்கு தான் அதோட இன்டெரக்ட் மீனிங். அதனால் ஒரு போலீஸாக கூப்பிட்டு வந்தேன். அண்ட் என் சின்ன வயசில் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது. எங்கள் அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன். அதே ஃபோட்டோ வந்து இன்னைக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட போலீஸ் ட்ரெஸ் மேலே இருக்குது, மேலே போய் அவர் இன்னைக்கு போட்டிருக்காரு. சேர்ந்து அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெப்ளிகேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் அவர் அந்த ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு வந்துருக்கேன். சார், அப்புறம் அமீர் கான் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அமீர் கான் வந்து தமிழில் நடித்த உடனே ஒரு கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்படியே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், என்னை எடுத்து போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா, இல்லை வந்து அதனால தான் வந்து கேன்சல் பண்ண தமிழில்? சார், அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார். அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை, அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட ஃபோட்டோஸ் நான் எடுத்து அனுப்பிச்சேன் அவருக்கு. சரி, இந்த மாதிரி இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நான் பேசவே இல்லை, அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு. அவர் வந்து பியோர் லவ் ஆஃப் ரஜினி சாருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர் ஹாப்பி தான். இப்போவும் வந்து நான் வந்து அங்கே நடித்ததுக்கு அந்த சீன் நான் ரஜினி சாருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அது வெளியவும் சொல்லிட்டாரு அவர் அங்கே நார்த் மீடியாவில். ஹாய், congratulations to the whole team. Super the trailer. Thank you. Can I actually ask this question to the director? So this is about the inspiration for the story. Ideally, I should be asking both of you, because both of you scripted it together. Can you throw a little more light on what sparked off the idea, the amount of time that went into writing the script, and how you came up with the whole concept? So the original idea was conceived probably 10 years ago. And at that time, the idea is a little unique.
and we didn't know if it could be made into a film. And then we wrote a version of it. And then we were inspired from some of the incidents that has happened. There are some real life incidents that has happened which we have taken reference to. Again, the details which I'll be happy to discuss after the release because they are key to the film. And then the actual writing process took us, the discussions took us like 2 years, wherein like me and Manu, we are going back and forth. And the actual writing process took us like something around 3 months. So, and again, what has happened is in the 2 years or the 3 years that we had been working on, there are a lot of things that have changed. Like the way the films are made, the styles, the treatment, the things, the technology, all of it has changed. So in the November version, when we went for shoot, we had made updations regarding that. So that's how the process of writing has been. சார் விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி சார். இங்கே சார் சார், படத்தில் உங்களோட கேரக்டர் பேர் வந்து அறிவுடை நம்பி அப்படின்னு இருந்துச்சு. அந்த நேம் பேட்சில் பார்க்கும்போது ரஜினி சாரோட பேர் வந்து அந்த பழைய தில்லுமுள்ளு படத்தில் வந்து அந்த அறிவுடை நம்பி இருக்கா, அதை வச்சு தான் வச்சுங்களா ரஜினி சார் கோசம் வைக்கணுமேன்றதுக்கு, இல்லைன்னா நீங்கள் யதார்த்தமாக வச்சது? இல்லை சார், நான் அது டிசைட் பண்ணல, டைரக்டர் தான் டிசைட் பண்ணாரு. ஸோ நீங்கள் இதை அவர்கிட்ட நான் கொடுத்துட்றேன். இப்போ டேரக்டரே சொன்னால் நல்லாயிருக்கும். So there could be some inspirations behind that name. Yes, you are probably in a right track. Yeah. Thank you. Sir. Yeah, thank you. Thank you for அவர் சார் ஏதோ கேட்குறாரு கடிச்சு. சார் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கு. நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், ஐ பிலீவ் சினிமா இன்ஃப்ளூயன்சஸ் த சொசைட்டி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அது நம்ம எல்லா படத்தில் மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அது சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா அது கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அது ரொம்ப நேக்காக சொல்லணும் சார். அண்ட் கெடுக்கக்கூடாது சினிமா மூலியமாக, அதுவும் நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த படத்துலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது, அது இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து சார், இல்லை சார் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சது கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ். சார் கடைசியாக ஒரு கேள்வி, நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் இருக்குது, 20 படம் பண்ணிட்டீங்க. ஒரு பேட்டியில் வந்து எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணுறதில்லை, நான் தனியாக வளர்ந்தேன், நடிகர் நடிகைகள் ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்கீங்க. ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இப்போ யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை சார், ஹெல்ப்னு இல்லை, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார். ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது சார். இப்போ கட்டா குஸ்தியே பார்த்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. வேலன் வந்துட்ட வெள்ளக்காரன் 4 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க 3 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வலியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால தான் சார் ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராக மாறினேன். இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்தில் ஹிட்டு கொடுக்குறேன். திருப்பி வெளியே போய் படம் பண்ணான்னு பார்த்தா 3 வருஷம் ஓடிச்சு சார். திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும்போது தான் ஆரியன் ஒரே வருஷத்தில் திருப்பி வர ஸ்க்ரீனுக்கு. அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன், வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அப்படி நான் ஒன்றும் சொல்ல. பட் என்னன்னா சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில், யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமாக ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க, கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது. தவிர ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன்னா சார், இப்போ சமீபத்தில் கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே. ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பாக ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட். ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியலில் முண்டாஸ்பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமாக அது நடக்கல. எனக்கு என்னென்னு ஒன்றும் மேபி ஐ ஹவ் டு டூ பெட்டர் ஃபில்ம்ஸ், பிகர் ஃபில்ம்ஸ்னு எனக்கு தோணுது சார். அதான் சார், அது டைரக்ட் ஓடிடி ஃபிலிம் சார். அதுக்காக தான் எடுத்தேன். அதனால் வந்து அதுக்காக வெயிட்டிங். அது எப்போ ஓடிடி டீல் ஸ்ட்ரைக் ஆகுதோ நான் கண்டிப்பாக டைரக்ட் ஓடிடி கொண்டு வருவேன் சார். ஜிப்ரான் சார் இங்கே கொல்லாதை கொள்ளை அழகாலே அந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் சொல்ல முடியுமா?
என்ன பாட்டுன்னு தெரியும். கொல்லாதே கொள்ளை அழகாலே பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் பற்றி சொல்ல முடியுமா? I'm the guy. Okay. ஆமாம் I'm the guy. ஓகே. இல்லை சார், இல்லை நான் ஆக்சுவலி சீன்ஸ் பார்த்து தான் பண்ணோம். அண்ட் இது எப்படி சொல்கிறது, சரி ஓகே. இல்லை சார், பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஓகே. ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பாட்டில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் சிரிப்பார். ஸோ அதனால் அவருக்குள்ளே ஓகே லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கான்செப்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி 2 ஆப்ஷன் கொடுத்தேன், 2மே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார். ஒரு குரூப் பிக்சருக்காக can we please ask our cast and crew to come forward, to step forward.